அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்ஏல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த டிஎன்ஏவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியமாக வந்து நிற்கும் ஆனரபிள் கோர்ட்டில். இந்த மாதிரியான கொஸ்டின் நேரடியாக கேட்கலனாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் எழுதி தான் ஆகணும். செகண்டரி எவிடன்ஸ்லேயோ அல்லது பிரைமரி எவிடன்ஸ்லேயோ அல்லது ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கான்செப்டை உட்புகுத்தி எழுதுகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய மனநிலைமையை மாற்றிக்கிங்க. ஏன்னா மிக முக்கியமான கான்செப்ட். டிஎன்ஏ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு விஷயம் ஹியூமன் பீயிங்கில். ஒருவருக்கு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொருத்தருக்கு இருக்காது. அதே போல் ஒருவருக்கு இருக்கிற டிஎன்ஏ இன்னொருத்தருக்கு இருக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இந்த ஒரு 2 லைன் படிக்கும்போது பாருங்க, டிஎன்ஏனா என்னன்னு தெரிய வரும். டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொருவருக்கும் டிஎன்ஏ தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் டிஎன்ஏ தனித்துவமானது, யூனிக் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. அதனால் சந்தேக நபரை அடையாளம் காண இது மிகவும் முக்கியமான ஒரு ஃபாரன்சிக்ஸ் டூலாக இருக்கிறது. இவர் தான் சஸ்பெக்டட் பர்சன் அப்படின்னா டிஎன்ஏ எடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு நம்பகமானது, அதே போல யூனிக்கான ஒரு விஷயமும் கூட. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டிஎன்ஏ உடைய வரைபடம் இந்த இடத்துல இருக்கு. டிஎன்ஏ உடைய மகத்துவம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒருவரை போல இன்னொருத்தர் வேணும்னு ஆசைப்பட்டா டிஎன்ஏ மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும். அதே ஃபேஸு, அதே கேரக்டர், அதே குரல் எல்லாமே சேமாக வந்துடும். நிறைய விலங்கு உயிரினங்களை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மூலியமாக தான் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய விலங்கு உயிரினங்களை டிஎன்ஏவோட உதவி கொண்டு தான் அதை மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டு வராங்க. இதை தான் ஹியூமன் பீயிங்கில் அப்ளை பண்ணால் பெரிய பிரச்சனை வரும்னு அதுக்கெல்லாம் பல சட்டத்திட்டங்களை போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நீடட் ஆப்ஜெக்ட், ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்னும் போது, கிரைம் சீன் சாம்பிள், ஒரு இடத்துல எஸ்ஓசின்னு சொல்லக்கூடிய அந்த கிரைம் சீன் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய சாம்பிள், அவருடைய காலடி தடம் இல்லைன்னா முடிகள், வேற ஏதாச்சும் ஒன்று சின்னதாக ஒரு பிளட் சாம்பிள், இந்த மாதிரியான விஷயங்கள் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணால் அதுலேருந்து அவங்க எதனா தேடி கண்டுபிடிச்சி டிஎன்ஏக்கு உட்படுத்தக்கூடிய பொருளா அப்படின்றத பார்த்துப்பாங்க. விக்டிமுடைய சாம்பிள், விக்டிம் இருக்காருங்களா, பாதிக்கப்பட்ட நபர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில கரைகள் பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நபருடைய ஏதாச்சும் ஒரு சாம்பிள், அவருடைய முடியாக இருக்கட்டும் இல்லை நகை கீறல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய சாம்பிள் இருந்தாலும் டிஎன்ஏல எதிரியை மிக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அக்யூஸ்டுடைய சாம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். நேரடியாக அவர்கிட்டருந்தே சாம்பிள் எடுத்து நீயா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். சைல்டு பிளட்டுடைய சாம்பிள், சைல்டு ஏன் இதில் கொண்டு வராங்க, இது என்னுடைய தகப்பனா இல்லையா அம்மாவா இல்லையா, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிப்பதற்கு இந்த ஒரு விஷயம் உபயோககரமாக இருக்குது. எனி அதர் சாம்பிள், இது இல்லாத எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கு உதவிகரமாக. நகம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தோலுடைய ஒரு சின்ன பீஸ் கிடைச்சா போதும். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் எப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஐடென்டிஃபிகேஷன். இது சிவில் நேச்சரில் வரக்கூடிய விஷயங்கள். என்னுடைய தகப்பனார் இவர் தான், என்னுடைய தாயார் இவர் தான், என்னுடைய தாத்தா இவர் தான். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் டவுட் வரும்போது இந்த டிஎன்ஏக்கு ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணலாம். மர்டர் கேசஸ், கொலை வழக்குகளில் இது மிக அற்புதமாக உதவிகரமாக புரியுது. தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பெருசாக இதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பாடி ஐடென்டிஃபிகேஷன், ஒரு பாடி பார்த்தீங்கன்னா எரிஞ்சு கருகி ஃபேஸும் தெரியல ஒன்றும் தெரியலன்னும் போது டிஎன்ஏ சாம்பிளை வச்சு இந்த பாடி இந்த ஃபேமிலியோடதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரேப் கேசஸில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய சாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னொருவர் மேலேயும், இன்னொருவருடைய சாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேலேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இவர் தான் ரேபிஸ்ட்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்பகரமான ஒரு விஷயமா ஆனரபிள் கோர்ட்டு இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கிறதுன்றதான் நிதர்சனமான உண்மை. அதே போல் ஃபிங்கர் பிரிண்ட், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று கிடச்சிதுன்னா போதும். இப்போ ஆதார் கார்டில் எல்லாருமே அப்டேட் ஆகிட்டதுனால அப்படின்றதுக்குள்ளே மேட்ச் பண்ணி ஆளை பிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா கைரேகையும் பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக எல்லாரும் வச்சு ஆதார் கார்டு எடுத்துட்டோம் நம்ம. அதனால்
அந்த அக்யூஸ்டை கண்டுபிடிக்கிறது மிக சுலபமாக அமைஞ்சு போச்சு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது டிஎன்ஏ உடைய கான்செப்ட் நம்மளுக்கு அருமையாக புரிய வரும். பனார்சி தாஸ் வெர்சஸ் டிகு டட்டா 2005 நடந்த ஒரு வழக்கு, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஒருவரை தந்தை என கூறி அவருடைய குடும்ப சொத்துல உரிமை கோர்றாங்க. அவர் தான் என்னுடைய தந்தைங்க, நான் அவருடைய மகள், அவருடைய சொத்துல எனக்கு பங்கு இருக்கு அப்படின்னு உரிமை கோர்றாங்க. ஆனால் அதை ரெஸ்பாண்டன்ட் மறுக்கிறாரு. பனார்சி தாஸ் பார்த்தீங்கன்னா மறுக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த பெட்டிஷனர், அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வேணா எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உடனே உத்தரவு போடுது. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் உத்தரவை எதிர்த்து இந்த பனார்சி தாஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போறாரு. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்றாங்க. மேற்கண்ட வழக்கில் டிஎன்ஏ டெஸ்ட் உத்தரவு பின்பற்றலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் பண்றாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் செய்வது அவருடைய டிக்னிட்டிக்கும் அவருடைய பிரைவசிக்கும் ரெப்யூட்டேஷனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை அரோஸ் பண்ணுறாங்க. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. யாரேனும் டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு வழக்கில் டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா உடனே உத்தரவு கொடுக்காதீங்க, நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும், ஒரு மனிதனின் பிரைவசி, டிக்னிட்டி, ரெப்யூட்டேஷன் மிக முக்கியம். எனவே ஆனரபிள் கோர்ட் டிஎன்ஏ டெஸ்ட்டை உத்தரவிடும் பொழுது மிக கவனமாக அணுக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை இந்த வழக்கில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு பிறப்பிக்கிறாங்க. பனார்சி தாஸ் வெர்சஸ் டிகு டட்டா அப்படின்ற ஒரு கேஸில். இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்பகுத்தி எழுதுகிற மாதிரி மனநிலைமையை வச்சுக்கிங்க. ஏன்னா கேஸ் ஸ்டடிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்கு வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கும் மிக அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் உள்ளே போங்க, எழுதுங்க, நல்ல மதிப்பெண்களை பெறலாம். நல்லா எழுதுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு என்றைக்குமே இருக்குது. நன்றி, வணக்கம்.